அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இறங்கி வந்து தம்முடைய மகிமையை நம் மேல் விளங்கச் செய்ய போகிறபடியால் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மைக்கு சூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓரா கபால தீரா பாலா ரிபா தரசே மகந்தரபா. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோமா? ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. ஆண்டவரே நீங்க வந்தா போதும்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுமே. ஹல்லேலூயா. ரிமா அந்தரபா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவமாகியே மயே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவமாகிமையை. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கண்டித்து உணர்த்துகிறவரே. ஹல்லேலூயா. ஓரா கபல தீரபல ரிபா தரசே மகந்தரபா. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவி. எல்லாரும் கைகளை உயர்த்தி வரவேற்போமா? ஆவியே, தூய ஆவியே, சப்பா, ஆவியே, தூய ஆவியே, ரிகபல ஹந்தரசே மகந்தனோ கோலோருஷ கரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா. நல்லவரப்பா, நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே.
தாயை போல அரவணைக்க ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான். ஹalleluya ரிமல ஹந்தரபல ரிகலவரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். ஹalleluya ஓரா கபல தீரபல ரிபதர சே மகந்தரபல ரிகபாபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya இப்பொழுது தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்தை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya ரிமா அந்தர பல ரிகபாபா ஊரா கபல தீர பல ரிபா தர சேம அந்தரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹோ ரா கபல தீர பல ரிகபாபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவதன் மூலமாக உங்களை அடிமைப்படுத்த எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் சகலவிதமான தந்திரங்களையும் திட்டங்களையும் என் ஆண்டவர் நொறுக்கி போடுகிறார். ஹalleluya எல்லா துக்கங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ரிமா ஹந்தரபல ரிகபல ஹத்துரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya தாவீது தன்னுடைய சூழ்நிலைகளை அந்த சங்கீதம் 25 அப்படியே விவரித்து சொல்லி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை யுத்தத்தை அப்படியே தனியே நின்று நடத்தி கொண்டிருப்பது போல ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆனால் நீங்க ரொம்ப வலியோடு வேதனையோடு இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் பராமரிப்புகள் உங்களை பாதுகாக்கிறார். ஹalleluya ஹalleluya தாவீதின் தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் திசை மாறுவதில்லை, நீங்கள் தடுமாறுவதில்லை. ஹalleluya கர்த்தர் பெரியவர், பெரியவர். சத்ருவின் சதி திட்டங்களை கர்த்தர் தாறுமாறாக்கி அவர்களை தோற்கடிக்கிற தேவன். தேற்றரவாளனாகிய தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இப்பொழுதே ஹalleluya உங்கள் மேல் பொழிந்தருளுகிற தேவன். ஆமென். ஹalleluya இன்றைக்கு நீங்க தனியா இல்ல. நிறைய நேரங்கள்ல தனிமையா இருப்பது போல தோன்றுகிறதா? இல்ல, நீங்க தனிமையா அல்ல. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹalleluya மல ரிபா தரசே மகந்தரவா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நேசிக்க உம்மை போல யாருமே இல்லப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளின் பயப்படத்தக்கவரே, உமக்கு நிகர் யாருமே இல்லை ஆண்டவரே. ஹalleluya ரிமா லஹந்தன சே மகந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya எத்தனையோ வேளைகள்ல நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுண்டு. ஆனா ஆண்டவர் நம்மளை விட்டு விடல. நம்ம ஆண்டவரை வெறுத்த நாட்கள் உண்டு. அவருடைய வார்த்தை நம்ம வாசிக்காம வெறுத்து போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெறுக்கலையே. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஹalleluya உங்களுடைய வெறுமையின் சூழ்நிலைகளிலே கர்த்தர் கூட நடத்தினாரே. அவமானத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டாரே. ஊரா கபாலா தீரா பாலா ரிபா தரசே மகந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் முல்லை, கண்ணீர் கண்ணாக வாழும் முல்லை. அன்பிற்கு அளவே இல்லை, உங்க அன்பிற்கு
அன்புக்கு அளவே இல்லை. ஓ முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை இழந்தேன் நான். சொல்லுங்களேன், நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமே. முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை இழந்தேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், உந்தன் பாதையை மறந்தேன் நான். உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், உந்தன் பாதையை மறந்தேன் நான். நீரே வாழ்வு என்று உணர்ந்தேன் நான், உம்மில் ஜீவனை தந்தேன் நான். வழி காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் கர்த்தரே. சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி, வழி காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. வழி காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் கர்த்தரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. ஹல்லேலூயா. மலரிபா தரசே மகந்தரபா லோகாரிமா தர சந்தர பலரிகபாபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எப்படியோ வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே, ஆனால் தாயின் கருவில் ஆண்டவரே நீ தெரிந்து கொண்ட தேவன் அல்லவா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, தாய் இல்லாத ஒரு பிள்ளையை போல ஆண்டவரே உம்முடைய அன்பை தேடி வந்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.